வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியலில் ஜாதியின் ஆதிக்கம் அதிகமாக போனதற்கு மாநில கட்சிகளே காரணம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் அந்த கட்சியின் தமிழக பொறுப்பாளருமான முரளிதர் ராவ் குற்றம் சாட்டியிருக்கிறார். மருதுபாண்டியர் குருபூஜை விழாவிற்கு வருகை தந்த அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது? தமிழகத்தை சேர்ந்த மாநில கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கின்றன? விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு நாராயணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு எஸ் பாலாஜி, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். அதே போன்று திருச்சி, கோவை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு கனிவண்ணன் ரஞ்சித்குமார், கோவை அரங்கத்திலிருந்து திரு சசிகுமார் சக்திவேல், நெல்லை அரங்கத்திலிருந்து திருப்பதி சரவணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். திரு நாராயணன், எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை ஒரு தேசிய கட்சி மாநில கட்சிகள் மீது முன்வைக்கிறது? அதாவது தொடர்ந்து கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாகவே சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி அதிகாரத்தை மாற்றி மாற்றி கொண்டிருந்த போதும் கூட இங்கே சாதிய மோதல்களும் சாதிய வேறுபாடுகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்று இந்த அரசாங்கமானது, மத்திய அரசாங்கமானது வளர்ச்சி முன்னேற்றம் என்பதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது தமிழகத்திலே குறிப்பாக சில மாவட்டங்களிலே ஜாதி அடிப்படையிலான பல மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற அடிப்படையிலும் தொடர்ந்து ஒரு சில வகுப்பினர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரம் அல்லது ஆதிக்கத்தை சமூகத்தில் செலுத்த முடியவில்லை என்கின்ற காரணமும் பிளவுபட்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சாதி இல்லை இருக்கிறதா இல்லையா, சாதி அரசியல் நடக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழ வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக சாதி ரீதியான தாக்கம், சாதி ரீதியான அரசியல் இங்கே இருக்கிறது. அதிகாரம் என்பது ஜாதியின் மூலமாக, இந்த வகுப்பின் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பதட்டத்தை, ஜாதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பதட்டத்தை குறைத்து அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டியது ஒரு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக நாம் இங்க இருக்கிற குற்றச்சாட்டா மட்டும் இதை பார்க்க முடியாது. தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள் மீது மட்டும் பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு வைக்கல. பீகார்லயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அமித்ஷா குற்றம் சாட்டுறாரு. லாலுவும் நிதிஷும் ஜாதி அரசியல முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் சொல்வதற்கு பாரதிய ஜனதாவுக்கு என்ன தார்மீகமான உரிமை இருக்கிறது? நிதிஷோட கூட்டணி வைக்கும் போது அது தெரியலையா? பாமகவோடு கூட்டணி வைக்கும் போது அது தெரியலையா? இல்ல இது ஒரு இந்த கேள்வியே சரியானதாக நான் எண்ணவில்லை. ஏனென்று சொன்னால் பாமக என்பது ஒரு அரசியல் கட்சி தான், விடுதலை சிறுத்தைகள் என்பது அரசியல் கட்சி தான், எல்லாருமே அரசியல் கட்சி தான். ஆனால் நான் சொன்னது ஜாதி ரீதியாக சங்கங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், சாதி ரீதியாக அமைப்பை வைத்திருப்பவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் இந்த திராவிட கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்சிக்கு ஜாதி ரீதியிலான அமைப்பு எதுவுமே இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜாதி ரீதியிலான அமைப்பு இருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை, இருக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தான். அதனால ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்பதை விட சில கட்சிகள் இந்த ஜாதி அமைப்புகளை தேர்தல்களின் போது மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடைய வாக்குகளை கவர்ந்து இழுப்பதற்காக பல கேரண்டிஸ், என்ன சொல்றோம், நம்ம பல வாக்குறுதிகளை கொடுக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி இந்த அத்துணை ஜாதிகளையும் ஒன்றிணைத்து நாம் அனைவரும் ஒன்றுதான், நாம் வளர்ச்சியை நோக்கி முன்னேற வேண்டும், பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அனைத்து ஜாதிகளையும் ஓப்பனா பிஜேபி இஸ் அக்செப்டிங் தேர் ஆர் காஸ்ட், இங்கே ஜாதி அரசியல் நடைபெறுகிறது, அனைவரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி திரு பாலாஜி, ஜாதிகளை ஒருங்கிணைக்கணும், அதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா செய்யுது அப்படிங்கிற இன்றைய தேவை ஜாதிகளை ஒழிக்கணுமா ஒன்றிணைக்கணுமா? இல்லை, தொடர்ச்சியாக எந்த காலகட்டமாக இருந்தாலும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் நாங்களே களமாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு முரளிதர் ராவ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து நீங்கள் சொன்னது போல் தமிழகம் மட்டுமல்லாமல் பீகாருக்கும் பொருந்தக்கூடிய அளவில் அவர் கருத்து சொல்லியிருப்பதாக பார்க்க முடிகிறது. இது என்னன்னா மாநில கட்சிகள்னு இல்லை, சாதியை ஊக்குவிக்கிறதுல இப்போ இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்
சாதிய ரீதியான அணுகுமுறை என்பது எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில சலுகைகளை அல்லது வந்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவது என்பது நடைமுறையாக இருந்து வந்தது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்தில். இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பே அல்லது தேர்தலுக்காகவே வந்து இவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சாதி பிரிவினரையும் தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை அல்லது ஒரு இயக்கமே இறங்கி சென்று பார்த்து இவங்களை போலரைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக வந்து நடவடிக்கைகளை இறங்குவது வந்து இது வந்து அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ கொள்கை வந்து சாதியத்தை வளர்ப்பதற்காக அல்லது சாதியத்தை வந்து வேறுன்றதற்காக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள் என்பதாக பார்க்கிறேன். இன்னொன்று இதில் வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு மாநில கட்சிகளில் வந்து மட்டுமே இதற்கு வந்து ஏதோ வந்து பொறுப்பு என்பது போன்ற வேண்டுமென்றே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி வருகிறது. அதற்கான அடிப்படை என்ன என்பதை பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை சுதந்திரம் அடைந்த முதல் தேர்தலிலே கூட காங்கிரஸ் வந்து தன்னிச்சையாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல்ல இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்திகளாக இருந்த காலகட்டத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப இங்க அது போன்ற ஒரு சூழல்ல இங்க வந்து இந்த மாநில கட்சிகள் அல்லது வந்து மாநிலத்தில் ஆளுமைகள் செலுத்தக்கூடிய தலைமைகள் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு குற்றச்சாட்டாக வந்து மாநில கட்சிகள் மீது எடுத்துரைப்பதாகத்தான் பார்க்கிறோம். இன்னொன்று அண்ணன் நாராயணன் அவர்கள் சொன்னார், நாங்க வந்து ஒரு தேர்தல் கமிஷன்ல வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறோம். இல்ல குற்றச்சாட்டுனா பிளவுபடுத்துறாங்க மாநில கட்சிகள், ஜாதி அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துறாங்க. அதை ஒன்றிணைக்க வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா செய்யல. இதுல ஒரு சில கட்சிகள் அது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடலாம். அதுல வேறுபாடு இல்ல. மாநில கட்சி தேசிய கட்சி என்ற வேறுபாடு இல்ல. இப்ப இன்றைக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து இங்க வந்து ஒவ்வொரு ஜாதி சங்கத்தையும் அல்லது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களையும் தனிப்பட்ட முறையில பேசி அவர்களிடத்துல வந்து ஒரு சில உறுதிமொழிகளை கொடுத்து அதை வந்து ஒரு அணி சேர்க்கை அல்லது வந்து ஒரு தங்களுடைய வாக்கு வங்கியை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் அவங்க செயல்படுத்துறாங்க. அப்ப இது வந்து இப்ப இன்னொன்னு சொன்னார் அவர் வந்து முரளிதர் ராவ் வந்து வெளிப்படையாக வந்து சாதியை வந்து நாங்க வந்து அங்கீகரிக்கிறோம் அல்லது சாதிய சமூகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது வந்து அவருடைய இதை தான் நாங்கள் காலகாலமா சொல்லி கொண்டு வருகிறோம். இந்துத்துவம் என்பது சாதியத்தை ஊக்குவிக்கின்ற அல்லது சாதியத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தூக்கி பிடிக்கும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையே இதுதான். இன்றைக்கு நீங்க வந்து மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இல்ல சாதியை ஊக்குவிப்பதோ அல்லது சாதியை காப்பாற்றுவதோ, ஒட்டுமொத்தமாக சாதியை வந்து காப்பாற்றுவது அல்லது சாதியை நிலைநிறுத்துவது என்பது இந்துத்துவ கோட்பாடு தான். அந்த கோட்பாட்டுக்கான இயக்கமாக அல்லது ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா அதுதான் பண்றது என்பதுதான் மாற்றுக்கிறது. தொடர்ந்து பேசும் திரு பாலு, தேசிய பாரதிய ஜனதாவோடு மட்டுமே கூட்டணி அப்படின்னு பாமக நிலைப்பாடு எடுத்து இருக்கிறது. நீங்க தேசிய பொதுச் செயலாளருடைய கருத்துக்கு சொன்னாலும் சரி, இல்ல தமிழக பொறுப்பாளருடைய கருத்துக்கு சொன்னாலும் சரி, அவருடைய முரளிதராவுடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது முரளிதர் ராவ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தமிழகத்தை மையமாக வைத்து சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் இது போன்ற சாதிய இயக்கங்கள் உருவானதற்கு காரணம் 2 திராவிட இயக்கங்கள் தான் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படின்னாவே தமிழகத்தை மையப்படுத்தி தானே அர்த்தம். இல்ல, நீங்க தேசிய மருதுபாண்டியரோட குரு பூஜை விழாக்கு இங்க வராரு, அங்க பேசுறாரு, திராவிட கட்சிகளை வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா தமிழகத்தை மையப்படுத்தி தானே இருக்கும். இதுல வேறு என்ன புரிதல் இருக்கு? நாராயணன் அவர்கிட்ட தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியான இயக்கங்களை பற்றி கேட்கின்ற பொழுது சொன்னீங்க, தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஒரு சாதி ரீதியான இயக்கங்கள் ஏன் உருவானது? நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகள், நீங்கள் கட்சி ரீதியாக சாதிய இயக்கங்களாக செயல்படுவதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு சாதியை சொல்லி அரசியலுக்கு வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு தேவையான தேவைகளை அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் சாதிய ரீதியான இயக்கங்கள் உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட இயக்கங்கள் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே, ஓட்டிற்காக மட்டுமே சாதிகளை தேவைக்காக பயன்படுத்தி அவர்களை கருவேப்பிலை போன்று தூக்கி எறிகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு அரங்கத்தில் அவங்க தரப்புல இருந்து யாருமே இல்ல. சரி, இவர் நாராயணன் வந்து உங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணாரு, அதுதான் நடைமுறையில உண்மையும் கூட. உங்களுடைய செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு? அதாவது இன்னொரு செய்தியை நான் சொல்லிடணும். ஏன்னா திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்தேன், அதனால பாஜகவினுடைய தோழர் வந்திருக்கார் பண்ண மாட்டேன்னு கிடையாது. அவர் சென்றிருக்கிறது மருதுபாண்டியருடைய குரு பூஜை விழாவிற்கு. இன்றைக்கு முதன்முறையாக பாஜக மருதுபாண்டியருடைய குரு பூஜை விழாவிற்கு இப்பதான் போறாங்க. கடந்த முறை இதற்கு முன்பு இருந்த நிகழ்வுகளில் தேசிய அளவில் இருந்த தலைவர்கள் சென்றார்களா என்றால் இல்லை. ஆனால் இதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. எப்படி 2 திராவிட இயக்கங்கள் ஓட்டிற்காக சாதிகளை பயன்படுத்தியதோ
அதே போன்று பாஜகவும் பயன்படுத்தி விடக் கூடாது என்று நான் இந்த நேரத்தில் சொல்றேன். சரி, முரளிதர் ராவ் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, மாநில கட்சிகள் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டுக்கு பதிலே சொல்லல. இவருடைய நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ஒரு சாதிய அரசியல் இருக்கிறது. என்னன்னா, சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களுடைய கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்திலே திருச்சியிலே கலந்து கொண்டு அவர் சொன்னார், கோயம்புத்தூர்ல என்ன சொன்னார்னா, சாதிய ரீதியான இயக்கங்கள் இருப்பதை தவறில்லை, அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக சாதி அமைப்புகள் இருப்பதில் தவறில்லை என்று அமித்ஷா சொல்லிட்டு போனார். அன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்காக அமித்ஷா செய்தி சென்றுவிட்ட பிறகு தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தேவர் மக்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் இரு பிரிவுகளாக இருக்கின்ற பொழுது பாஜக தேவேந்திர குல வேளாளருக்காக செய்து விட்டார்கள் என்ற நிலை வந்துவிடக்கூடாது, தேவர்களுக்காகவும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வில் பாஜகவினுடைய பிரதிநிதி கலந்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய விமர்சனம். அது அவர் அரசியல் ரீதியாக அவர் பதில் சொல்லட்டும். ஆனால் ஒன்று, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்க கூட ஐயாட்ட கேட்டீங்க அது சாதிய தொடர்பில்லாத இயக்கமா என்று. பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாவதற்கு முன்பாக வன்னியர் சங்கமாக இருந்து அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தி, அதற்கான இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி சமூக நீதி போராட்டத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி உதயமான போது சமூக நீதி இயக்கமாக இருந்தது. இன்றைக்கு மது ஒழிப்பிற்கான இயக்கம், ஊழல் ஒழிப்பிற்கான இயக்கம், சமச்சீர் கல்வி, எல்லோருக்கும் தரமான சுகாதாரம் என்ற அளவில் பொதுவான ஒரு கொள்கையை மையப்படுத்தி இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்நியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிறதான உங்களுடைய கோஷம். தயவு செய்து என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோஷம் அது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 89 உதயமானதற்கு பிறகு இந்த இயக்கம் முதலில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு தலித்துக்கு தருவோம் என்று சொன்னோம் என்றால் அதை நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலில் வன்னியர்கள் அதிகமாக பாமகவில் இருக்கிறார்கள். பாமகவில் இருந்து யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு புரிஞ்சுக்க முடியுது. வன்னியர் தான் நாடாளணும் அப்படின்னு சொல்றதையோ இல்ல அது அன்புமணி தான் அதை செய்யணும்னு சொல்றதையோ எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல ஜாதி அரசியல்லாம் இல்லையா? இல்ல, இது எப்படி நீங்க எந்த கருத்தின் அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல. முதலாக ஒரு சாதாரணமாக ஒரு இயக்கம் புதிய இயக்கமாக உருவாகி மத்தியிலே தேசிய அரசியலில் ஒரு வாய்ப்பு, மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் சுட்டிக்காட்டியதை போன்று பாமக ஒரு சாதிய இயக்கமாக இருந்தால் அன்றைக்கு பொன்னுசாமி அவர்களுக்கும் தலித் எழில்மலை அவர்களுக்கும் ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கு வழங்கியிருக்கவே முடியாது. அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாமக விரும்பியது. இன்றைக்கும் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் கூட எங்களுடைய பார்வை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஒருபோதும் சமூக திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், விழுப்புரம் இந்த தொகுதிகளை விட்டுட்டு இனிமே வரக்கூடிய தேர்தல்களில் பாமக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறதா? ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிற போது ஒவ்வொரு முறையும் இதே தொகுதிகளை கேட்டு பெற்றாங்க? திருநெல்வேலியில மாநாடு நடத்தியிருக்கிறோம், கோயம்புத்தூர்ல மாநாடு நடத்தியிருக்கிறோம், மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறோம், மாநாடு எங்க வேணா நடத்தலாம். இல்ல தேர்தல் கூட்டணின்னு போகிற போது இந்த தொகுதிகள் தான் எங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு முறையும் பாமக ஏன் கேட்டு பெறுகிறது? அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் சொல்லுங்க, நேரிட்ட போயிடும். நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் எந்த இடங்கள் பலமாக இருக்கிறார்களோ அந்த இடங்களில் கேட்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி ஆன்சர் இல்ல சொன்னதா ஆன்சர் இருக்கு. பலங்கிறது எதை சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பலங்கிறது எதை, அந்த வார்த்தைக்கு பலம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கணும். நான் கேட்கிறேன், அண்ணா திமுக இருக்கக்கூடிய பகுதிகள், திமுக இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள். அந்த பிரதிநிதிகள் இங்க வரவே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விதான். நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்ல நாங்க இனிமே நாங்க போட்டியிடவே மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகள்கிட்ட ஏன் கேட்டு பெற்றீங்கிறதுக்கு மட்டும் எல்லா இயக்கங்களிடையும் கேட்டு சொல்லிடுங்க எந்தெந்த இயக்கங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் போட்டியிட மாட்டார்கள் என்று நாங்களும் பட்டியலை வழங்க. இல்ல இது நல்ல பதிலா? திருச்சி நேயர் கனிவண்ணன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பாரதிய ஜனதா நாராயணன் சார்கிட்ட கேட்க விரும்புகிறேன். முரளிதர் ராவ் இங்கே பேசிட்டு போகும்போது ஜாதி அரசியலில் மாநில கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில கட்சிகள் செய்கிறது இருக்கட்டும், பேருக்கு பின்னால் இன்னமும் ராவ் பட்டத்தோடு தான் அவரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கட்சியை நடத்தக்கூடிய எந்த அரசியல் கட்சியிலையாவது தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேரோட உழவக்கூடியதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாநில கட்சிகள் தான் ஜாதி அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றன என்றால் உங்களுடைய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பேருக்கு பின்னால் இன்னமும் ஜாதி ஓட்டோடு தெரியக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னும் மாநில கட்சிகள் ஜாதி அரசியலை தான் முன்னெடுக்கின்றன என்றால் நீங்கள் கலந்து கொண்டு
தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சங்கத்திலையும் இன்றைக்கு குரு பூஜைக்கு வந்திருக்கிறதும் எந்த விதமான அரசியலை நாங்கள் புரிந்து கொள்வது? இதற்கான பதிலை நான் நாராயணன் சார்ட்ட கேட்கிறோம். விளக்கம் கேட்க சொல்லுங்க. அதாவது முரளிதர் நரசிம்ம ராவ், இந்த மாதிரி முரளிதர் ராவ் தான் அவங்களுடைய பெயர். அவர் ஆந்திராவை சார்ந்தவர். அவர் அவருடைய பெயர், அதுல போய் ஜாதியெல்லாம் பார்க்க முடியாது. வேற எதுக்கு வச்சிருக்காங்க தமிழகத்துல கூட இல்லைங்க, அதுதான் சொல்றேன். அது அவர்களுடைய விருப்பம், இது தனிப்பட்ட விருப்பம். இங்க கூட நீங்க ஜாதியோட பேர் வச்சு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இல்ல நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, அங்க நீங்க மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க, இதை நீங்க கண்டிக்கிறீங்க. இல்ல இல்ல, அப்படிங்கிற பட்சத்துல நாம தானே மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இப்படி தொடர்ந்து நாம் சொல்லித்தான் இந்த ஜாதியை வளர்த்து 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 இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறோம். அதைத்தான் சொல்றோம். தனி மனித விருப்பம் வேறு, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது வேறு. அப்படி இல்ல. இன்னைக்கு கூட எத்தனையோ பிரதமர், நரசிம்ம ராவ்னு இருந்தாரு, அதுக்காக அவர் ஜாதி பிரதமர் ஒரு ஜாதியை குறிப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் முதல்ல நரசிம்ம ராவ்னு சொன்னேன். அதனால இப்ப ரெண்டாவது நம்ம நண்பர் பாலு கேட்டதும் அவர் கேட்டதும் ஒரே விஷயம்தான். தேவேந்திர குல வேளாளருக்கு போனாரு, அப்புறமா இன்னைக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் மருது பாண்டியர் விழாவுக்கு போனார்னு சொல்றாங்க. நான் அதை தான் முதலே சொன்னேன். உங்களுடைய பார்வையில அது பேலன்ஸ் இல்ல அரசியல். ஆனால் அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன். இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கும் தமிழகத்திலே, தொடர்ந்து சாதி பதட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திலே எதற்கான ஒருங்கிணைப்பு அப்படிங்கறத நம்ம அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். பாலாஜி கிட்ட எதற்கான ஒருங்கிணைப்பு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கள்ளு குடித்தால் அதன் போதை தூங்கி எந்திரித்தவுடன் தெளிந்துவிடும். ஆனால் சாதி வெறி பிடித்தால் அதன் போதை சுடுகாடு வரை தொடரும் என்று தந்தை பெரியார் தான் சொன்னார். அதே நேரத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிய விரும்புகிறேன். எந்த சாதியை அழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்பினாரோ அந்த பெரியாரை தூக்கி பிடிக்கும் திமுகவும் சரி இல்லை அதிமுகவும் சரி அவர்கள் சாதியை வளர்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் அவங்க தரப்புல இருந்து பதில் சொல்வதற்கு யாருமே வரல என்று இங்கே பாரதிய ஜனதா, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, 3 கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்வி யார்கிட்ட கேட்கலாம்? இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணன் அவர்களிடம் சொல்ல விரும்புகிறேன். சாதியை வளர்ப்பது மாநில கட்சிகள் என்று நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் மத்தியிலே ஆட்சியை பிடிப்பதற்கு வளர்ச்சியை நோக்கி பேசிவிட்டு அந்த வளர்ச்சியை கடுகளவு கூட நீங்கள் மக்களிடத்தை காட்டாமல் மதத்தை வளர்த்த கட்சிகள் தான் பாரதிய ஜனதாத்தை போன்ற இந்துத்துவ கட்சிகள். ஆனால் கடுகளவும் கூட அதை பற்றி சிந்திக்காமல் மாநிலத்தில் சாதியை வளர்ப்பதற்கு காரணம் மாநில அரசு என்று குற்றம் சாட்டியிருப்பது வாக்கு வங்கிக்காகத்தான் என்று எங்களை போன்றவர்களுக்கு தோன்றுகிறது. சரி, ஓகே. நாராயண் விளக்கம். அதாவது எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது வாக்கு வங்கிகளாக இவர்களை கடந்த 40 ஆண்டுகளாக, அதாவது சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு என்று சொன்னவர்கள் 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு சாதிக்கும் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்க. சரி, அத மதவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பிஜேபி சொல்லலாமா? மதவாதம்ன்றது உங்களுடைய குற்றச்சாட்டு, இது கலாச்சாரம். அவர்தான் சொல்றேன். அவருடைய பார்வையில மதவாதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. தவிர வளர்ச்சி என்பது எப்போது வரும் என்றால் அமைதி இருக்கும் சூழ்நிலையில் தான் வளர்ச்சி வரும். அந்த அமைதி என்று இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சாதிய வாதம், சாதி பதட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சாதி முன்னேற வேண்டும், அந்த சாதி முன்னேற வேண்டும், இவர்களை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற மனப்போக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களை மத ரீதியிலான பிரச்சனைகள், மத அடிப்படையிலான பதற்றம்னா நாட்டுல எங்கேயுமே இல்லை. அதுதான் சொல்றேன். அவருடைய பார்வை அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். நான் மத ரீதியான பதற்றங்கள் இருக்கிறது. அதை தூண்டி விடுவது யார் என்று சொன்னால் அவர்கள்தான் இந்த சாதி என்கின்ற அந்த சமுதாயத்தினர்களை இவர்கள்தான் தூண்டிவிட்டு இந்து கலாச்சாரம் என்பதற்கு எதிராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இதுதான் விஷயம். இப்ப இவர்களை ஒருங்கிணைத்து இந்த பதட்டத்தை நாம் தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சமூக அமைப்புகளையும் ஒன்றிணைத்து அமைதியை நிலைநாட்டுவது நம்முடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல பாருங்க, கண்டிப்பா பாலு பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. பெரும்பான்மையான கட்சிகள் கீழே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளுக்கு, அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சிருந்தா இது போன்ற கட்சிகள் உருவாகி இருப்பதற்கான தேவையே இருக்காது. அதை செய்யலாமே. நீங்க ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இல்லாம என்னென்ன மக்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத புரிந்துகிட்டு நீங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே பேசுறீங்க. அஜெண்டா என்ன? டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே. இல்ல சார், பிஜேபியோட அஜெண்டா புரிஞ்சுங்க.
அஜெண்டா டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தானே. You are right. அதானே. அப்ப நீங்க அதை ஒரு உத்தரவாதமா கொடுக்கலாம் இல்லையா? என்னென்ன கட்சிகளுக்கு, என்னென்ன மக்களுக்கு, எந்தெந்த மக்களுக்கு, எந்தெந்த பிரிவு மக்களுக்கு என்னென்ன வேணும்ங்கறத கேட்டு நீங்க அதை அறிவிக்கலாமே. ஏன் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசுறது? தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சுக்கிறது தெரியும். தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சுக்கிறது என்னென்ன வேணும்னு பேசாத எப்படி தெரியும்? எதுக்காக தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சுக்கிறது? தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. நாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல கோயம்புத்தூர் சைடுல உங்களுக்கு தெரியும் நல்லா கொங்கு நாடு ஜனநாயக 7 நாச்சியார பத்தி நாங்க பாட புத்தகத்துல சேர்ப்போம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி நாங்க சேர்ப்போம். மருதுபாண்டியரை பத்தி சேர்ப்போம் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. இவங்க எல்லாம் ஏற்கனவே இல்லையா பாட புத்தகத்துல? இல்லையே. இனிமே தான் சேர்க்கணும். இந்தியா அதுதான் சொல்லுவாங்க. நான் பாட புத்தகத்துல படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரையும். எப்படி பாட புத்தகத்துல இல்லன்னு சொல்றீங்க? நாங்க சொல்றது த்ரூ அவுட் இந்தியா. இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாரு. வருஷமா இருந்தாங்களே 40 வருஷமா திருவள்ளுவர் பத்தி மருதுபாண்டியர் குரு பூஜைக்கு வந்தார்ல. இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மருதுபாண்டியர் குரு பூஜைக்கு வந்தாங்கல்ல. ஏன் இமானுவேல் சேகரனுக்கு அந்த நினைவு வந்தாங்களா? எப்போ கண்டிப்பா போவாங்க. வந்தாங்களா? போவாங்க. வந்தாங்களா? இல்லங்க நீங்க வந்தாங்களா? இல்ல கண்டிப்பா போவாங்க. நீங்க துவக்கம் சமீபத்துல முடிஞ்சது வந்தாங்களா? இல்ல நான் என்ன சொல்ற துவக்கம்ன்றது ஒரு முறை தான் ஆகும். ஏன் அங்கே தொடங்கி இருக்கலாமே? தேவேந்திர கூட வேளாளர் போகலையா? அங்கே இருந்து தொடங்கி இருக்கலாம். அதான் இதுதான் ப்ராப்ளம். என்ன உட்பிரிவுகளுக்குள்ள நீங்க பிரச்சனை மூட்டி விட கூடாது. அது தவறான நாங்க எதுமே தவறா புரிஞ்சுக்கிறோம். இல்ல நீங்க இல்ல அப்ப நான் எல்லாமே நாங்க தவறா புரிஞ்சுக்கிறோம். இல்ல உங்களுக்கு எனக்கு எப்படி நான் பேசுறது தான் எனக்கு சரியா இருக்கும். நீங்க பேசுறது உங்களுக்கு சரியா இருக்கும். திரும்பி வர பாலு, கர்நாடகத்துல லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி கவுடா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயுடு வர்றாங்க. அதுக்கப்புறம் ரெட்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க. கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயரும் மேனன்லாம் வர்றாங்க. அது மாதிரி தமிழகத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் நாடாளணும் அப்படின்னு பேசுனது பாமக. இல்லை இதில் இயற்கையாகவே எடுத்துக்கொண்டா பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை பாதுகாக்கப்படணும். பல மாநிலங்கள் எடுத்துங்க, பல நாடுகள் எடுத்துங்க. எல்லா சமுதாய மக்களும் வாழக்கூடிய மாநிலம்னா எல்லா சமுதாய மக்களுக்கான பிரதிநிதியா தானே ஆட்சி பொறுப்புக்கு வரணும். எப்படி இவங்க மட்டும் ஆளணும் அப்படின்னா நான் சொல்றேன்னா அதுதான் ஒரு இயற்கை நீதியாக இருக்க முடியும். அப்படி எந்த மக்கள் வாழுகிறாரோ அந்த மக்களுக்கான பிரதிநிதி அந்த ஆட்சியை செய்தால்தான் அது அவர்களுக்கான ஆட்சி என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். இதுதான் அதிகார பரவல்ன்றோம். இன்னும் ஒரு விஷயத்தில் எடுத்துட்டீங்கன்னா கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஏன் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்றால் திராவிடம் என்ற ஒரு விஷய அந்த மயக்கத்தில் எல்லோரும் நாமெல்லாம் திராவிடர்கள், ஆரியம் திராவிடம் என்ற 2 பிரிவுகளாக மட்டுமே தமிழகத்தை அரசியல் ரீதியாக பிரித்து வைத்ததன் காரணமாக இந்த திராவிடம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளுடைய பிரதிநிதிகள் என்ற எண்ணம் வந்துவிட்டது. தொழில் வளர்ச்சியில தமிழகம் முன்னிலையில இருக்கு. பிற மாநிலங்கள் பிற நாடுகள்ல இருந்து நிதியை பெறதுல தமிழகம் முன்னிலையில இருக்கு. நீங்க குற்றச்சாட்டு சுமத்துற அளவுக்கு தமிழகம் மோசமா இருக்கு? எல்லா துறையிலையும் தமிழகம் வளர்ந்திருக்கு. எடுத்துக்காட்டா சொல்றாங்களே மத்திய அரசு புகழாரம் சூட்டுகிறது, விருதுகள் கொடுக்கிறது. யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை பத்தி பேசுறப்ப இன்னொன்னு சொல்றேன். கர்நாடகத்திலும் கேரளாவிலும் இல்லாத அதிசயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மலையாளி இந்த நாட்டை தான் ஆண்டிருக்கிறார், ஒரு கன்னடத்தினுடைய பெண்மணி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். ஒருபோதும் கேரளாவை தமிழன் ஆண்டதில்லை, ஒருபோதும் கர்நாடகாவை கேரளக்காரர்கள் ஆண்டதில்லை, மலையாளிகள் ஆண்டதில்லை. ஆனால் அந்தந்த நீங்க மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் யார் முடிவு செய்யறாங்க? இந்த கோளாறை மக்கள்கிட்ட இருக்குன்றீங்களா? இல்ல அதாவது இல்ல கோளாறு மக்கள்கிட்ட இருக்கா? அதான் ஒரு நிமிஷம். அதாவது நேரடியாக மக்களை மட்டும் நாம குறை சொல்லிவிட முடியாது. ஏன்னா இங்க ஒரு திராவிடம் என்ற ஒரு மயக்கம், அந்த கொள்கை, அந்த அரசியல் நீண்ட காலமாக மக்களோடு மக்களாக ஒன்றாக கலந்து விட்டது. அதன் காரணமாக திராவிடம் என்றால் நம்மளுடைய பிரதிநிதி என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதை தாண்டி இவன் சிந்திக்க ஆரம்பித்திருந்தால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழை ஆள வேண்டும், தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே போறோம். இதுல யார் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதை தாண்டி அதை அடுத்த கட்டமா வச்சுப்போம். அதற்கான சூழலே இன்றைக்கு இல்லை. அதுதான் நான் கேட்டேன். மக்கள் தானே முடிவு செய்யறாங்க. தனக்கான தலைவர்களாக யார் வரணும், புரிதலை தான் அந்த புரிதலை யார் வழி நடத்தணும் அப்படின்னு மக்கள் தானே சார் முடிவு செய்யறாங்க. அந்த புரிதலை தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் ஆள வேண்டும் என்று சொல்றோம். ஆனால் திராவிடம் என்ற ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கேட்ட கேள்வியில இருந்து நீங்க ரொம்ப தூரம் விலகி போறீங்க. நீங்க தமிழன் நீங்க சொல்லவே இல்லை, நீங்க வன்னியன் ஆள வேண்டும் நீங்க சொன்னீங்க. அவர் இல்லை என்று சொல்றேன். இப்பயும் தான் சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஆட்சி செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வன்னியர் மட்டுமல்ல,
நான் சொல்ற குறைஞ்சபட்சம் அப்ப ஒரு அவங்க வைக்கிற நாடா, குற்றச்சாட்டுல ஒரு என்ன தேவர், தவறு இருக்க இல்ல, முடியும்? ஒரு தேவர், மாநில கட்சிகள் ஒரு ஜாதி தாழ்த்த- அரசியல தூண்டுது அப்படிங்கறதுல என்ன குறைபாடு இருக்க நான் மீண்டும் முடியும்? சொல்றேங்க. இந்த பேச்சு தூண்டாதா? இல்ல, மீண்டும் சொல்றேன். இது பிளவுபடுத்தாதா? வெறும் 50,000 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமூகத்தை சார்ந்தவர் திராவிடம் என்ற போர்வையில் உங்களுடைய பிரதிநிதியாக நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை எப்பொழுது மாறும் என்று சொன்னால், அந்த திராவிடம் என்பது பொய்மை, அது ஒரு மாயை என்பதை விளக்கினால் மக்களுக்கு புரிந்துவிடும். நான் அதுக்கு தான் கேட்டேன், இத்தனை ஆண்டு காலம் எந்த நலத்திட்டங்களையுமே செய்யலையா ஆட்சியாளர்களா இருந்தவர்கள்? மீண்டும் சொல்றேன், எதையுமே செய்யலையா? மீண்டும் சொல்றேன், எல்லாமே மாயேன்னு இல்ல, இப்படி மீண்டும் வெளியில சொல்றேன், சொல்லிட்டு வெளியில வந்துட முடியும். மீண்டும் சொல்லிடுறேன். இந்த கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. அப்படி எல்லா நலத்திட்டங்களையும் எல்லா சமூகத்திற்கும் அவருடைய தேவைக்கேற்ப நடத்தி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உதயமாயிருக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே உதாரணம் ஒடுக்கப்பட்ட தமிழகம் இல்ல, விடுதலை மற்ற சிறுத்தைகள் எல்லா மாநிலங்களோட இன்னும் சொல்றேன், மற்ற எல்லா மாநிலங்களோட இல்ல, முதன்மை மாநிலமா இல்ல, தான் இருக்கு. நீங்க சரி, நான் நேயர்கிட்ட போயிட்டு வரேன். கோவை நேயர் சக்திவேல். ஐயா, பாலையாட்ட கேட்க விரும்புகிறேன். சாதி என்பது அவமானமா அடையாளமா? இந்த அவமானத்தை துடைத்தெறிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமாக திரண்டு சாதிக்காக 5 சீட்டு 4 சீட்டு வாங்கிட்டு இருக்கிற மத்தியில், நீங்களே சொன்ன மாதிரி மாற்று இனங்கள் இங்கே ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒட்டுமொத்த ஒரு தமிழனா ஒரு முன்னிறுத்தி ஆட்சியை பிடிச்சிட்டு அது முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா? இல்லை இந்த சாதிகளுக்கு அப்படின்னு ஒன்று திரண்டு ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறது சாத்தியப்பட்டு இருக்குது? இந்த கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சரி, பாலாஜி பதில் சொல்லிட்டோம். அந்த நேரோட கேள்வி எனக்கு தான் கேட்டாரு. சரி, இல்ல, அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். குறைஞ்சபட்சம் தமிழன் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய அரசியல் எல்லாம். ஆனால் அதை தாண்டி ஒரு சாதிய வளையத்திற்குள் எங்களை வைத்து மற்ற அரசியல் இயக்கங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீண்ட காலமாக இது ஒரு மாய வலையில் இருந்து கொண்டிருப்பதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் சொல்லக்கூடிய கருத்து, சாதி என்பது ஒரு அடையாளமாக மட்டும்தான் இருக்கு, அதை தாண்டி அதை ஒரு அவமானமாகவோ, நீ இன்னொன்னு சொல்ற, சாதி என்பதை இப்ப நாங்க பேசுறதையும் விடுதலை சிறுத்தை பேசுறதையும் இதுதான் சாதிக்கான அரசியல் அல்ல. இதை தாண்டி எங்களுக்கு பல பணிகள் இருக்கிறது. இதை தாண்டி எங்களுடைய கோரிக்கைகள், நாங்கள் கேட்க வேண்டிய பிரச்சனைகள், எங்கள் சமூகத்திற்கான பிரச்சனைகள், எங்கள் சமூகம் நிறைய இருக்கு. செய்யவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மற்ற கட்சிகள் உங்களுடைய ஜாதி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கவே இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, மக்களுக்கு செய்யவே இல்லை. ஒரு உதாரணத்தை வேணா சொல்லிடுறேன். ஒரு உதாரணம், நிறைய வாய்ப்பு நீங்க அந்த கேள்வி, பெரிய கட்சிகள் எதுவுமே செய்யவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மற்ற கட்சிகள் எதுவுமே செய்யலைன்னு முற்றிலுமாக நிராகரிக்க முடியுமா? அந்த குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்க முடியும்? இல்லை, அதாவது மற்ற கட்சிகள்னா இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்சிகள் வேட்பாளர் தேர்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அமைப்பை ஒட்டி தான் கடந்த காலங்களில் வேட்பாளர் தேர்வு முதற்கொண்டு எல்லாமே அரசியல் ரீதியான அணுகுமுறைகள். இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட, அந்த கட்சியை இயக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அங்கே இருக்கக்கூடிய சாதி அடிப்படையிலான சனத்தொகையை கொண்டு தான் தீர்மானித்து வந்திருக்கிறார்கள் என்பது தான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. மற்றொன்று, இப்போ பொதுவாகவே இந்த சாதிய அடையாளத்தை பொருத்தி பார்த்து எந்த விதமான அரசியல் ரீதியான சமூக ரீதியான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் சாதியே அது ஒரு கிரைட்டீரியாவே எடுத்துக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம். இப்போ இன்றைக்கு அண்ணன் பால் அவர்கள் சொன்னது போல தமிழர்களாக யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், அல்லது தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு கிளைம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாங்கள் அதிகமாக இருக்கணும் ஒரு கிளைமை முன்வைக்கின்ற பொழுது, அந்த கிளைமை வைக்கும் போது அவர்களுடைய நடவடிக்கைகளை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய அந்த கிளைமை அல்லது அவங்க அந்த உரிமை கோருவது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது மற்றவர்களை அவர்கள் நடத்துகின்ற விதம், இல்ல அவர்கள் மீது அவர்கள் எத்தகைய அணுகுமுறையை கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் இப்ப தமிழகத்தில் இன்றைக்கு கடந்த காலங்களிலும் இன்றைக்கு ஆட்சி செய்திருக்கிறவர்களும் எந்த விதமான அடையாளம் இன்றி தான் மக்கள் வாக்களித்து அவர்களை அவங்க இந்த பக்கத்து மாநிலத்தைக்காரர்கள் அல்லது இந்த சாதியை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற பார்வை இல்லாமல் இருந்ததுதான் தமிழகம். ஆனா இப்ப கடந்த ஒரு குறிப்பாக ஒரு 7-8 வருடங்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜாதி அமைப்புகளோ கட்சிகளோ உருவாவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அவர் அதற்கான தேவை இருந்துச்சு, அவங்க தான் உருவாக்குனாங்க அப்படி குற்றச்சாட்டுல வச்சிருக்கிறார் அவர். இல்ல, தேவைகள் என்பது இப்ப சாதி ரீதியான அமைப்புகள் தொன்று தொட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அமைப்புகள் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. எங்களுடைய கட்சி தலைவரை கூட வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை பல இடங்களில் ஏற்றி வைத்திருக்கிறார். இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக, ஒரு சாதி ரீதியான சங்கம் என்று வருகின்ற பொழுது அவங்க தங்களுடைய ஒரு ரெசிடென்ஷியல் காலனில ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போன்று ஒரு சாதிய ரீதியான சங்கம் வைத்துக் கொள்வது அல்ல, அவருடைய அடிப்படை தேவைகளை நியாயங்களை கேட்பது சரி.
ஆனா நாங்க வந்து இத்தனை பேர் இருக்கோம், நாங்க ஒரு அதிகப்படியா இருக்கோம், நாங்க தான் வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து உரிமை எடுத்துக்கொள்வோம், அரசியல் ரீதியான உரிமை எடுத்துக்கொள்வோம் அல்லது சமூக ரீதியான உரிமை அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமா, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நெல்லை நேயர் திருப்பதி. சார் சார் நாராயணன் சாருக்கு ஒரு கேள்வி சார். நீங்கள் சாதி சங்கம்லாம் வளர்க்குறதுக்காக பண்ணுறீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, கேள்வி என்ன? சாதி சங்கம் ஹலோ இல்ல உங்களோட குற்றச்சாட்டை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவரு சாதி சங்கங்களை வளர்க்குறீங்க. திரு நாராயணன் நேருடைய கேள்விக்கு அதாவது சாதி சங்கங்களை வளர்க்கிறார்களோ என்று கேட்டார். ஏற்கனவே இந்த சாதி அமைப்புகளால் இங்கே மிகப்பெரிய பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி முன்னேற்றம் என்பது அமைதியின்மையின் காரணமாகத்தான் இந்த வளர்ச்சி முன்னேற்றம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்கனவே இது புதுசா போய் நம்ம ஒன்றும் துவங்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள்ல அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன ஏது என்று தீர விசாரித்து அதன் அடிப்படையில நாம் இந்த சமுதாயத்தை அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு இந்த நாட்டை தமிழகத்தை கொண்டு போக வேண்டும் என்று இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு RSS அமைப்பு சொல்லுது. இல்ல இடஒதுக்கீடை நாங்க விட்டுத்தரவே மாட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுது. இது வந்து முரண்பாடு இல்லையா? இது வந்து ஜாதி அரசியல் கிடையாது. இடஒதுக்கீடு வேணான்னு RSS சொல்லுதுன்னு சொல்றது ஊடகங்கள் தான், RSS சொல்லல அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுச்சு. இவ்வளவுதான் விஷயம். மோகன் பாகவத்தை மிக தெளிவாக இதை வந்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் ஏன் சொன்னாரு? அதுதான் விஷயம். அங்கதான் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இன்றைக்கு இந்த இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயம் பொருளாதார ரீதியாக முன்னேறவில்லை என்று என்பது ஏன்? அதை நம்ம கண்டுபிடிச்சாங்கணுமா வேண்டாமா? மண்டல் கமிஷன் ஐயா ஒரு நிமிஷம் பாலு சார் ஒரு நிமிஷம். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் என்ன? 3 அடிப்படைகளில் தான் மண்டல் கமிஷனை கொடுத்தாங்க. சமுதாய, கல்வி, பொருளாதார ரீதியில மொத்தம் ஒரு 11 மோடி பேசியிருக்காரு. அதுல தலித்துகள், மகா தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோரிடமிருந்து 5% இடஒதுக்கீட்டை பறித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்க பீகார்ல முடிவு செஞ்சிருக்காங்க. நான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அதனால இந்த வழியெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும், இந்த சதியை நான் அனுமதிக்க மாட்டேன், தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு பேசுறாரு. இதுல எதுவும் ஜாதி அரசியல் எல்லாம் இல்லையா? அதுல ஜாதி அரசியல் என்ன இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித்துக்கு வந்து இந்திய பிரதமர் நான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஜாதி அரசியல் இல்லையா? தேர்தல் நடக்க போற ஒரு மாநிலத்துல, வாக்குப்பதிவு நடைபெற ஒரு மாநிலத்துல இப்படி பேசுறது ஜாதி அரசியல் இல்லையா? இல்ல, இது ஜாதி அரசியல் எப்படி சொல்றீங்க? நடக்கிற விஷயத்தை சுட்டி காமிக்கிறது, அதுல தவறு இருக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன், இது கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள் ஆகியும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக நாம் சொல்லக்கூடிய SC ST சமுதாயம் இன்னும் பொருளாதார ரீதியாக முன்னேறவில்லை என்று சொன்னால் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் தானே காரணம். அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லை, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய கடமை. இரண்டாவது, பாலு சார் சொன்னார் பெரும்பான்மை தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுல எனக்கு ஏற்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி என்றுமே தெளிவாக இருக்கிறது. மாநில கட்சிகள் ஜாதி அரசியலை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா மீது குற்றச்சாட்டையும் மத அரசியலை விட்டு ஒழிக்கணும். நீங்க வந்து தவறா சொல்றீங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த இரு கட்சிகளும் ஜாதி அரசியலை செய்து கொண்டிருக்கின்றன. ஜாதி அமைப்புகளை தங்களுடைய இரு கட்சிகள் மட்டுமே கிடையாது. அதுக்கு நம்ம பீகார்ல கூட உதாரணத்தை சொல்லியாச்சு. நீங்க ஒட்டுமொத்தமா மாநில கட்சிகள்ங்கிறதா குற்றச்சாட்டு. ஆமாங்க, அந்த மாநிலத்தில் நீங்க பாஜக வந்து ஜாதி அரசியல் பண்ணுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க எதனா ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு உதாரணம் சொல்லியாச்சு. இவ்வளவு நேரம் நான் உதாரணம் மட்டுமே தான் சொன்னேன். அதற்காக செய்வதை வந்து தட்டி கேட்க கூடாதா? இல்ல, நீங்க மறுக்கலாம். ஒரு ப்ராப்ளம் நடக்குது, மறுக்கலாம். பீகார்ல ஒரு பிரச்சனை நடக்குது, அவ்வளவு உதாரணங்கள் நடக்குது, அதை ஏன் கேட்க கூடாது? அதான விஷயம். இல்ல, ஒரு செய்தி நீங்க சொன்னீங்க துவக்கத்திலேயே, 2 திராவிட கட்சிகள் அரசியலுக்காக சாதிகளை பயன்படுத்துது, நீங்க ஏன் அந்த சமூகத்திற்கான தேவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஐயாட்ட கேட்டீங்க. ஆனால் இதை பாஜகவிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சமூக நீதி என்ற கொள்கையில் அவர்களை பொறுத்தவரையில்
எப்படி சமூக நீதியை முடிவுக்கு கொண்டு வருவது என்று சிந்திக்கக்கூடிய மனோபாவம் அவரிடம் இருக்கிறது. சமூக நீதியை பாமக பேசலாமா? சமூக நீதியை பாமக பேசலாமா? சமூக நீதியை தூக்கி பிடிக்கணும், சமூக நீதி வேணும்னா எப்படி ஜாதிய கட்டமைப்பு வேணும்னு சொல்ல முடியும்? ரெண்டு முரண்பட்ட தளங்கள் தான். யார் சொன்னா? இல்லையே, சாதி இல்லை என்று சொன்னால் சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசவே முடியாது. அதாவது சமூக நீதியினுடைய இடஒதுக்கீடுடைய கூறுகள், அதை பிரிக்கக்கூடிய அடிப்படை கூறுகளே சாதி அமைப்புகள் தான். சாதியை வைத்துதான் பிரிக்கிறோம். ஆனால் ஒன்று செய்தி சொன்னார், இன்னைக்கு சமூக நீதி என்பது வேண்டும் என்று சொல்ல, ஆனால் பொருளாதார இடஒதுக்கீடு என்பதில் மிக முக்கியமாக இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். பொருளாதார இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குகின்ற பொழுதும் சரி, அதற்கு பிறகு மண்டல் கமிஷனுடைய வழக்குகள் வருகின்ற பொழுதும் சரி, அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி, எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் என்ற வார்த்தையே இல்லை. இவர்கள் திட்டமிட்டு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்ற சொல்லி இங்க முன்னேறி இருக்கக்கூடிய சமூகத்தினர் தான் இன்றைக்கு கல்வி பொருளாதார எல்லா நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த மனோபாவம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமைகளை சிந்திக்க தவறிவிடுகிறது பாஜக. இல்ல அந்த சிந்தனை பாமகவுக்கு இருக்கா? எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சியா கொடுக்கணும் அப்படிங்கிற போது நீங்க தமிழன் மட்டும் ஆளணும், தமிழன் மட்டும் தான் இங்க வரணும் அப்படிங்கிற நீங்க முன்னிலைப்படுத்துவது ஒரு தகுதியை தமிழன் அப்படிங்கிற வரையறைக்கு நீங்க கொண்டு வர முடியுமா? சொல்ற நிலைமையிலேயே நாங்க இன்னைக்கு இல்ல. தமிழன் ஆளக்கூடாதா? நீங்க நின்ற தொகுதிகள்ல உங்களுடைய வாக்குகள் என்ன? நீங்க எத்தனை முறை எல்லா தொகுதிகளையும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? அப்ப உங்களுடைய மக்களே உங்களுக்கு ஆதரவு இல்லாத போது நீங்க எப்படி இதை வந்து பரந்த தளத்துல எடுத்துட்டு போக முடியும்? உங்களுக்கான ஆதரவை இதை எப்படி மாற்ற முடியும்? நான் எப்படி நீங்க கேக்குறீங்க, எந்த அடிப்படையில் சமூக நீதிக்கும் ஜாதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேட்பாளர் நிறுத்துவதற்கும் இந்த கேள்விகளை எழுப்பக்கூடிய நீங்கள் தயவு செய்து திமுகவை பார்த்து தென் மாவட்டங்களில் கொண்டு போய் ஒரு வன்னியரை ஏன் நிறுத்த மாட்டீர்கள், வட மாவட்டங்களில் வந்து ஒரு நாடாரை ஏன் ஏன் வேட்பாளராக போடுவதில்லை என்ற கேள்வியை அவங்கள்ட்ட கேளுங்க. எல்லோரிடமும் அந்த வாக்கை பெற வேண்டும் என்பதற்கான அரசியல், சாதி அரசியல் என்பது இருக்கின்ற பொழுது மற்ற எல்லா இயக்கங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சாதிய வளையத்திற்குள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை வைக்கிறீங்க? நாங்க கேட்கிறோம், இன்றைக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பாமக சொல்கிறது, இது சாதி அரசியலா? அனைவருக்கும் ஒரு சமமான சமச்சீர் கல்வி வேண்டும் என்று சொல்லுகிறது, இது சாதி அரசியலா? அதுவும் ஆனால் அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடையாளம் என்பது பாமகவுடைய அடையாளம் சமூக நீதியை அனைத்து தளங்களிலும் நிறைய உதாரணம் நீங்க சொன்னதெல்லாம் நிறைய உதாரணம் சொல்லியாச்சு. திருச்சி நேயர் ரஞ்சித் குமார். ஐயா வணக்கம். நான் மூவர்ட்டுமே பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறேன். சாதி ஒழிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய கட்சி அமைப்புகளில் மாவட்ட பொறுப்புகள் வகிக்கிறவங்களுக்கு சாதிய பின்புலம் இல்லாமையும், வேட்பாளர் தேர்வு நடத்தும் போது சாதிய பின்புலம் இல்லாமையும் நீங்கள் வாய்ப்பு தந்ததுண்டா, தருவீர்களா? அதை கொஞ்சம் விளக்கமாக இருக்கு கேட்டு. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியாச்சு, நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. இல்லை எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த சாதிய ரீதியெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது போல எஸ்சி அணின்னு தனியாகவே இருக்குது. இப்போ மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இதில் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகத்திலே மாநில மாவட்ட அத்தனையிலுமே இது மாதிரி தான் இருக்கே தவிர ஜாதியை வச்சு ஒரு தலைவர் வரணும் அப்படிங்கிறது தவறான விஷயம்தான். ரெண்டாவது, பாலு சார் சொன்னதில் மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்குது. அது அவருக்கு தெரியும், இருந்தாலும் பேசுறாரு. சமூக கல்வி ரீதியான பொருளாதார ரீதியாக ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட அந்த சமுதாயம் அந்தந்த ஊர்களிலே அந்தந்த பகுதிகளிலே எப்படி முன்னேற வேண்டும் ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறார் மண்டல். அதை அந்த சமுதாயம் வளர்ச்சி அடைந்த பிறகு, அதை எட்டிய பிறகு அந்த சமுதாயத்திற்கு கீழே இருக்கிறவங்க அதுல மேல வரணும்ன்றதுதான் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை. எப்படி சொல்ல முடியும்? 3 விஷயம் கோட்பாடுகள். நான் என்ன கேட்கிறேன், இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஜாதியில அதிகமா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, 10 பேர் மட்டும் தான் பொருளாதார ரீதியா முன்னேறி இருக்கிறாங்க, மீதி 90 பேர் ஏன் முன்னேறல? இந்த கேள்வி ஆய்வு செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதை நோக்கி நாம் செல்ல வேண்டுமா வேண்டாமா? அந்த சமூகத்தினர் அத்தனை பேருமே 100% இந்த சமுதாயத்தில் முன்னேற வேண்டுமா வேண்டாமான்றதுதான் கேள்வி. அதை தான் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக கேட்கிறது. அதுக்கு நீங்க பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு, கிரீமி லேயர் இப்படி எல்லாம் நீங்க பேர் சொல்றது எல்லா ஜாதியிலும் இருக்குதானே? எல்லா ஜாதியிலும். நெல்லை நேயர் சரவணன். என்னுடைய கேள்வி இந்த மூணு கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளையும் தான் என்னுடைய கேள்வி.
பேரறிஞர் அண்ணா, கர்மேந்திரர் காமராஜர், இந்திரா காந்தி இவங்களுக்கு அப்புறம் வலிமையான மக்கள் நலம் சார்ந்த கொள்கை இல்லாததே ஜாதிய மற்றும் மதத்தை சார்ந்து நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசியல் கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கு, மத்திய மாநில கட்சிகளுக்கு இருக்கு. இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கிட முடியுமா முடியாதா? அடுத்து ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு நான் ஒரு இளைஞருடைய ஒரு சவாலாகவே நான் சொல்கிறேன், வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த கட்சிகளோ அரசியல் கட்சி மத்திய கட்சிகளோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக பள்ளி கல்லூரிகளில் ஜாதிங்கிற ஒரு காலத்தை எடுக்கப்படுங்கிற ஒரு அறிக்கையை, தேர்தல் அறிக்கையை அவங்களால கூற முடியுமா? சரி பாலாஜி. இல்லை, அவர் சொல்ற மாதிரி சாதின்றது வந்து இன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டு கொள்கையும் சாதிய கொள்கையும் வந்து ரெண்டுத்தையும் போட்டு வந்து இப்போ இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள், சமூக நீதி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் சாதி ஏன் சொல்றீங்கன்னா, இந்த சாதியின் பேரால தான் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு காலகட்டங்களில் வந்து தொடர்ந்து ஒடுக்குதலும் அழுத்தி வச்சு இப்போ இன்றைக்கு கூட வந்து பல ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கின்ற பொழுது, இப்போ அண்ணன் பாலு கூட சொன்னார், தலித் எழுமலை அவர்களுக்கும் பொன்னுசாமி அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுக்கப்பட்டது. பொதுவாகவே ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று வருகின்ற பொழுது இவருடைய பார்வை ஏதோ அவங்க அந்த சமூகத்தில் பிறந்ததுனால தான் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்பது போல சொல்வது மிகவும் ஆபத்தானது. ஏனென்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், அல்லது தமிழகத்திலே தோன்றிய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அயோத்தியாச பண்டிதராக இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், இவர்கள்லாம் அதெல்லாம் தாண்டி அந்த சாதிய அடையாளத்தை தாண்டி மிகப்பெரிய தலைவர்கள். ஆனால் இவங்க சொல்லும் பொழுது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு முறை சங்மா அவர்கள் கூட மக்களவையிலேயே பேசினார். அவர் வந்து நாடாளுமன்ற சபாநாயகர் ஆன பொழுது இவர் வந்து எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர், அதனால தான் இவருக்கு வந்து இந்த பதவியை கொடுக்கணும்னு சொல்லும்போது மிகவும் வேதனையோடு சொன்னார். இது வந்து நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக மதிப்புக்குரிய தலித் எழுமொழியாக இருக்கட்டும், பொன்னுசாமி இருக்கட்டும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி உண்மையிலேயே அவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் என்ற வகையில தான் நாங்க பாக்குறோமே தவிர இது வந்து ஏதோ அந்த ஒரு சமூகத்தில் பிறந்த இது போன்ற ஸ்டிக்மாலாம் நீங்கணும் என்பதற்காகத்தான் வந்து தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு கேட்கிறோம். இது வந்து இன்றைய சூழல்ல நிச்சயமாக வந்து சாதிய அடையாளத்தை வந்து இடஒதுக்கீட்டுக்காக வந்து சொல்வது என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. அதை வந்து நிச்சயமாக தவிர்க்க முடியாது. இது இந்த நிலைமைகள்லாம் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு சமூக தளத்தில் தான் நம்ம வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படி ஒரு சூழல் வந்துன்னா நிச்சயமாக சாதியை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு கூட வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் வந்து இணக்கத்திற்காக பாடுபடுகின்றோம், சாதிய இணக்கத்திற்காக பாடுபடுகின்றாங்க. ஆனால் ஒரு சாதிய குழுவை தனித்தனியாக சென்று சந்திக்கிறார். அப்படி உண்மையிலேயே அவர்கள் வந்து தமிழகத்தில் அமைதி நிலை வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு இடங்களில் எல்லா சமூகத்திலுமே ஜனநாயக சக்திகள் இருக்காங்க, எல்லா சமூகத்திலுமே தீய சக்திகள், சாதிய சக்திகள், அவர்களை எல்லாம் களைய வேண்டியது பொறுப்பாக உறுதி கொடுத்திருக்காரு. பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.